கிங்ஸ்டன் என்று 2 நண்பர்கள் இருந்தார். 2 பேரும் ஓவியம் வரையணும் அப்படிங்கிற ஒரு ஆசை. ஓவிய போட்டிக்கு சென்றிருந்தாங்க. அதில் ஆல்ஃபிரட் டூரர், பிரான்ஸ் கிங்ஸ்டன் 2 பேரும் வெற்றி பெற்றாங்க. பணம் இல்லை, ஒருத்தர் மட்டும்தான் போகலாம். ஆல்ஃபிரட் டூரர் பார்த்து பிரான்ஸ் கிங்ஸ்டன் சொன்னார், ஆல்ஃபிரட் நீங்கள் போய் படிங்க, நான் சம்பாதிச்சு உனக்கு பணம் அனுப்புகிறேன். நான் ஃபாதர் இந்த காலகட்டத்தில் இதை மட்டும்லாம் சொல்கிறீங்க. நட்பை பற்றி பேசுகிற பொழுது ஒரு உதாரணத்தை முன்னுதாரணம் நம்ம சொல்லிதான். பிரான்ஸ் கிங்ஸ்டன் சென்று கை வேலை செய்கிறார். கை வேலை செஞ்சு அந்த நண்பனுக்கு பணம் அனுப்புகிறார். அவன் படிச்சுட்டு பரிசு பெறுகிறான். வந்து அந்த பரிசு தொகையை வைத்து நண்பனை படிக்க வைக்கலாம் என்று வருகிற பொழுது அந்த பிரான்ஸ் கிங்ஸ்டன் வேலை செய்து அவனது கைகள் பாழாகி போய்விட்டது. தூக்கிட்டு இருக்கான் கையை, அப்படி கையை மூடி. இன்றைக்கு நிறைய இடங்கள்ல இந்த கூப்பிய விரல்களை பார்த்தால் அது பிரான்ஸ் கிங்ஸ்டனுடைய, ஜெர்மனியை சேர்ந்த பிரான்ஸ் கிங்ஸ்டனுடைய விரல்கள் தான். உடனே ஆல்ஃபிரட் எடுத்து ஒரு பேப்பரை எடுத்து வரைய ஆரம்பித்தான். அந்த வரைந்த அந்த படம் பல ஆயிரக்கணக்கான ஈரோக்களுக்கு சென்றது. அதை வைத்து கையிழந்த தனது நண்பனுக்கு அவன் வாழ்வு கொடுத்தான் என்று நட்பின் பெருமையை பற்றி பேசுகிறோம். உங்களுக்கு நோக்கம் வேண்டும். 2வது, பயணிக்கிற பொழுது எனக்கு ஒரு நல்ல நட்பு வேண்டும். அந்த நட்பு உனது ப்ரொஃபஸராக இருக்கலாம், உனது பேராசிரியராக இருக்கலாம், உனது கல்லூரியுடைய அந்த கல்லூரியுடைய முதல்வராக இருக்கலாம், அல்லது உங்களுக்கு சீனியர் மாணவர்களாக இருக்கலாம். நமக்கு இந்த பருவத்தில் வேண்டியது ஒரு நல்ல உறவு, நல்ல வழிகாட்டிலே பல. இந்த தருணத்தில், இந்த சமயத்தில் நமக்கு வேண்டியது ஒரு நல்ல நட்பு, நல்ல உறவு, நல்ல வழிகாட்டி. இன்றைக்கு நிறைய இடங்கள்ல நமக்கு தெரியாதது என்ன என்று கேட்டால், என்னுடைய பவர், என்னுடைய திறமை. அன்புக்குரிய நண்பர்களே, நீங்க எத்தனை பேர் வந்திருப்பீங்க? ஒரு 60 பேர் வந்திருப்பீங்க இல்லையா? ஒரு 7 பேர். 70 நபர்களும் 70 தலை சிறந்த திறமைசாலிகள் என்றால் அது மிகையாகாது. நீங்க பாத்தீங்கன்னா இவனுக்கு என்ன தெரியும், இவளுக்கு என்ன தெரியும் அப்படின்னு அலட்சியப்படுத்திடவே கூடாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சில திறமைகள் இருக்கிறது. நம்ம பிள்ளைகளை பற்றி பேசுகிற பொழுது, each person is a bundle of possibilities. Each and every person is a bundle of possibilities. உனக்கு நிறைய திறமைகள் இருக்கிறது. அந்த திறமையை உணர வேண்டியது நீ. எப்படி உணர வேண்டுமானால், ஒவ்வொரு நாளும் உனக்கு வாழ்க்கை பாடம் உனக்கு அதை கொடுத்து கொண்டே தான் இருக்கும். நீ உனது திறமையை நன்றாக உணரும். நம்ம மனிதர்களாகிய நமக்கு இருக்கிற பெரிய திறமை இருக்கிற பேச்சு தான். அன்பு தம்பிகளா, உங்களுக்கு தான் சொல்றேன். நமக்கு இருக்கிற பெரிய திறமை எது என்று கேட்டால் வார்த்தை. படைக்கப்பட்ட அந்த ஜீவராசிகள், எல்லா ஜீவராசிகளுக்கும் இருக்கிற மிக பெரிய வித்தியாசம், நமக்கும் மற்ற ஜீவராசிகளுக்கு இருக்கிற பெரிய வித்தியாசம் பேச்சு, அந்த 6வது அறிவு. எங்கள் வீட்டில், எங்கள் ஹவுஸில் ஆஷின்னு ஒரு நாய் இருக்கு, கிளி இருக்குது. இன்னைக்கு காலையில் என்ன பண்ணேன், கிளி கத்திட்டே இருந்துச்சு. அந்த கிளிக்கு கொஞ்சம் தெனை வச்சு கொஞ்சம் தண்ணி வச்சேன். அது கூட கொஞ்சம் நேரம் பேசிட்டு இருந்தேன். எங்கள் ஆஷி போச்சுக்கிச்சு. ஆஷியை கூப்பிட்டாக்கா ஆஷி வரல. முந்தியெல்லாம் வாழாட்டு. அதுக்கு பொறாமை, அதுக்கு கோபம். அது போய் ஒரு மூலையில் உட்காந்துச்சு. அது அதனுடைய கோபத்தை மூஞ்ச திருப்பிட்டு உட்காந்துருக்கு. அது வாயால் பேச முடியாது. ஆனால் மனிதன் மட்டும்தான் அன்பை, பாசத்தை, வெறுப்பை, வேதனையை
மன்னிக்கிற மனப்பான்மையை, பழிவாங்குகிற வன்மத்தை, எல்லாவற்றையும் வார்த்தையால் மனிதனால் மட்டும்தான் வெளிப்படுத்த முடியும். உங்களால் மட்டும்தான் வெளிப்படுத்த அன்பை. You can express love, affection, hatred and what not through the power of speech. With one single word you can construct someone's life. With another word you can destroy someone's life. உங்களுக்கு அந்த ஒருத்தன் வட்டி நொந்து நூலாக போயிருக்கான்னு வச்சுங்களேன், அவனுக்கு ஒரு வார்த்தையை சொல்லு, ஒரு ஆறுதலான ஒரு வார்த்தையை சொல்லு. அந்த வார்த்தை அவன் அப்படியே மேலே கொண்டு வரும். ஒன்றும் இல்லை, ஒரு அசம்பிளியில் எல்லா பசங்களும் பாட போனாங்க. பாட போன போது இந்த ஒரு சிறுவனும் பாட போனாங்க. ஜனகணமன பாட ஆரம்பிக்க எல்லா மாணவர்களும் சிரிச்சார்கள். சிரிச்ச உடனே அவன் அழுதுட்டு அவங்க அம்மாட்ட போடான். அவங்க அம்மா மடியில் தூக்கி வச்சு, ஏன் எல்லாம் ஏன் அழுகுற? இல்லைம்மா, நான் இன்னைக்கு பாட்டு பாட ஆரம்பித்தேன், எல்லா மாணவர்களும் என்னை பார்த்து சிரித்தாங்க, எல்லா மாணவர்களும் என்னை பார்த்து சிரித்தாங்க. ஒன்றும் கவலைப்படாத, நான் இன்னைக்கு இந்த பாட்டை சொல்லித்தரேன், நாளைக்கு போய் உங்கள் அசம்பிளியில் நீ பாடு. அம்மா சொல்லித்தந்தாங்க. அம்மா கொடுத்த அந்த உற்சாகம், ஒரே ஒரு வார்த்தை, நான் உன்னோடு இருக்கிறேன். I am with you. நான் உன்னோடு இருக்கிறேன், உன்னால் எல்லாம் செய்ய முடியும் என்ற வார்த்தையை சொன்னார். வந்து பாடினான் அந்த பையன் யாருன்னா பாட்டை எல்லாரும் கை தட்டினாங்க. அவர்தான் இன்று மாஸ்ட்ரோ பட்டம் பெற்ற இசை ஞானி இளையராஜா. தாய் கொடுத்த ஒரு உந்துதல் சக்தி, தாய் கொடுத்த அந்த வீர உணவு தான் வீர சிவாஜி. அப்படி தாய் நமக்கு உற்சாகத்தை கொடுத்திருப்பார்கள். அன்பு சகோதரனே, நீ ஒரு ராஜா, நீ உயரை பறக்க வேண்டும். வா, வரப்புகளை தாண்டுவதற்குள் உனக்கு வயதாகிவிடக்கூடாது. இந்த மண் தான் உனது போர்க்களம், இந்த மனிதர்கள் தான் உனது போராட வேண்டிய அந்த வீரர்கள். எனவே இந்த வரப்புகளை தாண்டுவதற்குள் உனக்கு வயதாகிவிடக்கூடாது. எனவே அன்பு நண்பர்களே, இந்த யூத்துக்குரிய பவர் என்ன? நீங்க சொல்லுங்க. நான் அவ்வளோ நேரம் பேசிட்டேன். யூத்துக்குரிய பவர் என்ன? இந்த பக்கத்தில் யாராவது நீங்க யோசிச்சு வைங்க. இந்த பக்கத்துல யூத்துக்குரிய பவர் என்ன? ஒன்று சொல்லுங்க. ஓகே, நான் சொல்றேன். இளமை இல்லையா? அடுத்தது வெரி குட், எனர்ஜி. அடுத்தது ஆர்வம். அடுத்தது எனர்ஜி, ஆர்வம். அடுத்தது எதையும் தாங்குகிற ரெசிலியன்ஸ். ரெசிலியன்ஸ் தான் இன்னைக்கு ரொம்ப முக்கியம். ரெசிலியன்ஸ் அண்ட் வேகம். அடுத்தது விவேகம் வேணும். பெர்சிவியரன்ஸ். ஓகே, இப்போ இந்த தம்பி சொன்னார்ல விவேகம் வேணும் நமக்கு. இதெல்லாம் வேகம் இருக்கிறது, வீரம் இருக்கிறது, அழகு இருக்கிறது, ரெசிலியன்ஸ், எதையும் தாங்குகிற அந்த சக்தி இருக்கிறது, விடாமுயற்சி இருக்கிறது. இது எல்லாம் நமக்கு வேணும். இது எல்லாம் இருந்தாலும் அதற்கு முத்தாய்ப்பாக the one that can connect you, can control you is your prudence. அதுதான் இன்றைக்கு விவேகம் என்று அழைக்கிறோம். இறுதியாக மகாபாரதத்திலே இன்னொரு காட்சி. பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் போர்.
அர்ஜுனா நிற்கிறாரு. அர்ஜுனாக்கு தேர் ஓட்டுறவர் யாரு? கிருஷ்ணன். இவர் பார்க்கறாரு, அர்ஜுனா பார்க்கறாரு, ஐயோ எனக்கு முன்னாடி நிற்பவர்கள் பூரா என்னுடைய ஆச்சாரியர்கள் ஆச்சு, என்னுடைய மாமாக்கள் ஆச்சு, என்னுடைய நண்பர்கள் ஆச்சு, எனக்கு சொல்லிக் கொடுத்த ஆசான்கள் ஆச்சு, நான் எப்படி போராடுவேன்? இல்ல, நீ ஒரு சத்திரியன் என்கிறார் கிருஷ்ணா. கிருஷ்ணா அர்ஜுனனுக்கு அந்த போர்க்களத்தில் போதித்த அதுதான் என்ன அழைக்கிறோம் நம்ம அர்ஜுனாவுக்கு கிருஷ்ணன் போர்க்களத்தில் சொல்லிய அந்த ஒரு சில வார்த்தைகள் தான் இன்றைக்கு நாம் பகவத்கீதா என்று அழைக்கிறோம். கிருஷ்ணாவுடைய போதனை தான் பகவத்கீதா. அப்ப என்ன சொன்னாரு? நீ ஒரு சத்திரியன், நீ போராட வேண்டியவன், நீ போராடு, உனது பயனை எதிர்பார்க்காதே. போராடி பயனை எதிர்பாராத ஒரு குணம் நிஷ்காம கர்மா. நிஷ்காம கர்மா மீன்ஸ் I am called to do my duty and the rest will follow. I need to do my duty without expecting the result. My friends, இது ஒரு அட்ராக்ஷனான ஒரு பருவம், ஒரு காலம் உங்களுக்கு. ஆனால் இந்த 4 வருடத்தையும் நீ நன்றாக பயன்படுத்தி விட்டால் உனது எதிர்காலம் வளமையாக இருக்கலாம். ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன். 12ஆம் வகுப்புல நாங்கள் செமினேரியில் படிப்போம். செமினேரியிலிருந்து டிஎஸ்சிங்கிற ஸ்கூலில் போய் படிப்போம். அந்த டே ஸ்காலர்ஸும் வருவாங்க. அந்த ஆசிரியர்கள் எங்களை நன்றாக மதிப்பார்கள். இதெல்லாம் செமினரி ஸ்டூடெண்ட்ஸ், they are future priests, எதிர்கால குருக்கள் அப்படிங்கிறத நல்லா மதிப்பாங்க. ஒரு டெஸ்ட் வச்சார், இங்கிலீஷ் டெஸ்ட் வச்சார் வாத்தியார். 2 பேர். எனக்கு பக்கத்தில் இன்னொரு பையன். அவர் வாத்தியார் டெஸ்ட் வைக்கிறார். அவன் இங்கிலீஷ் அந்த நோட்ஸ் வச்சு எழுதுனாங்க. சொன்னாங்க, ஏன்னாப்பா சார் பார்த்தா நான் அடிச்சு விடுவார். பரவாயில்ல, நான் எழுதுறேன் அப்படி என்று அவர் எழுதினார். ஆனால் வாதிரை பார்த்துட்டார். வாதிரை பார்த்தவன் அடிக்கலை. அந்த காப்பி அடிச்சான் இல்லையா, அது மேலே எதிர்த்து வச்சு பாஸ்ட் எழுது, உனக்கு எழுதணும் இல்லையா, பாஸ்ட் எழுது. பல ஆண்டுகள் கழித்து விட்டன. ஒரு நாள் அதே செமினரிக்கு நான் என்னுடைய ஸ்டடீஸ்லாம் முடிச்சுட்டு நான் ப்ரொஃபஸராக போயிட்டு ஒரு நிகழ்ச்சிக்கு போயிட்டு பைக்கை நிறுத்திட்டு ஒரு இளநீ விட்டு இருந்தார் ஒருத்தர். அந்த இளநீ விட்டு இருந்த அவர்கிட்ட போயிட்டு, ஐயா எனக்கு ஒரு இளநீ தாங்க. இளநீ வாங்கி குடித்தேன். அவர் என்ன கேட்டார், நீங்கள் அந்த செமினரி பாய் தானே அப்படின்னார். நீங்கள் அந்த செமினரி பாய் தானே என்று எனக்கு கேட்டார். அவரை நான் ஒத்து பார்த்தேன். அவர் யாரும் இல்லை, எனக்கு பக்கத்தில் உட்காந்து காப்பி அடித்து எழுதினார் இல்லையா, அவர் தான். அவர் என்னிடம் அப்பொழுது சொன்னார், நீங்கள் சொன்னதை கேட்டீங்க, நான் சொன்னதை கேட்கல. இன்னைக்கு இளநீ விட்டுட்டு இருக்கேன். நீங்கள் மாணவர்களுக்கு ஆசானாக இருக்கிறீர்கள், நீங்கள் ஒரு குருவாக இருக்கிறீர்கள். அன்புக்குரிய நண்பர்களே, பல உதாரணங்கள் இப்படி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்றைக்கு இங்கே ஃபாதர்ஸ் அழைச்சிருக்காங்க. காரணம், இந்த மாணவர்கள் இங்கே வரணும். இங்கே நீங்கள் ஸ்கூல் வந்தப்போ நிறைய பேர் அடி வாங்கியிருப்பீங்க, சேட்டை பண்ணிருப்பீங்க, நிறைய பேர் என்னென்னமோ பண்ணிருப்பீங்க. எல்லாம் இருந்தாலும் இந்த மாணவர்களை அழைக்க வேண்டும். அழைத்து இந்த மாணவர்களுக்கு உரிய அந்த உறவை வளர்க்க வேண்டும். அதுக்கெல்லாம் சேர்ந்து ஒரு கை தட்டுவோமா ஃபாதர்ஸுக்கு? இது ஒரு அருமையான தருணம். இப்போ ஏன் இது மாதிரி வைக்கிறாங்கனாக்கா, ஒரு குறிப்பிட்ட காலத்தில், ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் யார்கிட்ட போகிறது? when I am in a confused mood, confused situation, ஒரு மாதிரி கலக்கமானது. ஃபாதர் எனக்கு ஒருத்தர் வந்தார், ஃபாதர் எனக்கு வேற வழியில், ஃபாதர் ஐ வாண்டட் டு கமிட் சூசைட் பட் ஐ ஆம் கமிங் டு see you today. இந்த உயிர், இந்த உடல் உயிர் எல்லாம் ஆண்டவர் கொடுத்ததுப்பா, அதை பாதுகாக்கிறது மட்டும்தான் எனக்கு உரிமை இருக்குது. அதனுடைய உரிமையாளர், அந்த உயிருடைய உரிமையாளர் நான் அல்ல. அந்த உயிரையும் இந்த உடலையும் இந்த அழகையும் கொடுத்தது கடவுள். அதை காப்பாற்ற, அதை காக்க மட்டும்தான் எனக்கு உரிமை. சின்ன ஒரு டிஸ்ட்ராக்ஷன் தான் அவனுடைய வாழ்க்கை வேறு விதமாக மாறிவிட்டது. எனவே அன்புக்குரிய தம்பிகளே, தங்கைகளே,
இந்த ஒரு தருணம் உறவுகளை வளர்க்கிற தருணம். இந்த தந்தையர்கள் இந்த பிள்ளைகளை அழைக்க வேண்டும், இந்த பிள்ளைகளை அழைத்து பேச வேண்டும். எனக்கு தான் a confused state of mind altogether. இப்படிப்பட்ட உணர்வுகள் உனக்கு வருகிற பொழுது நீ அணுக வேண்டிய ஒரு நண்பன் இருக்கிற தந்தையர்களாக இருக்கலாம், உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த ஆசிரியர்களாக இருக்கலாம். எனவே அன்புக்குரிய கண்மணிகளே, நீங்கள் அனைவரும் வருங்காலத்தின் ஒளி. எனவே ஒளி படைத்த கண்ணினாய், உறுதி கொண்ட நெஞ்சினாய், களி படைத்த மொழியினாய், கனிவு கொண்ட தொழினாய், சிறுமை கண்டு பொங்குபவர்களாக, இரக்கம் கொண்டு இறங்குபவர்களாக வாழ உங்களை வாழ்த்துகிறேன். வணக்கம். செய்தி கட்ட elect a few members who will be coordinators to organize for the whole year from today to till we get together next time. Next time when we come, we will elect another the members. Okay, this election will be valid for 1 year. So next time they can be re-elected. That is the secondly. Okay, this is the way. So first we overall coordinators. Overall from 3 batches. We'll take one each, one boy, one girl will be overall coordinators. Then we have 3 batches, 2021, 22, 23. So each batch will have one each, one boy, one girl coordinators. They'll be elected as a secretary, joint secretary, treasurer and joint treasurer. Okay, these are the members. So sir wants to play something here. You are to bring back your memories before the election. Old memories. Your old memories. Yeah, okay. The election is nothing. It's not going to be a big election. If somebody volunteers, it will be fast. Maybe from among you all, we want 2 persons to be a overall coordinators. If you are volunteering, please put up your hands. If more than one is there, then we will again go for election, like lifting the hand, who to be chosen. Okay. So now for overall coordinator from the boys, we congratulate him. Yeah, then from volunteers from the girls. Philomena. Okay. Girls, congratulations. Again. We come back to 2021 batch. Please put up your hands. So, Prakash here, 2021 girls.
Yeah, so only for, yeah, among you one. Already one is selected, other than that. Agree to, we are coordinated for the batch 2021. Then again, we will begin from here, 2022, girls, lift your hand, 2022. 2022. Lift, yeah, among you anyone can volunteer to, okay, Lydia, Inia, okay, good. Inia has agreed, so once again we give you a good round of applause. Okay, 2022 boys, please lift your hands. Rasul Samir. Rasul Samir, okay, he has agreed to be a coordinator, good. Then 23 boys. Daniel. So Daniel has agreed to be a coordinator for the 2023 batch boys. 2023. Please give him a round of applause. Varshini. So Varshini has agreed. Put up your hands now so that we know who are all there. Lift your hands on the 2023 batch. Okay, good. Among us, Varshini has agreed. Okay, good. So please all the selected members, please stand up. Yeah. So for the coming year, from today to next year, they will coordinate, organize whatever program it is there. The group is there. If anybody is not there, you can include them. Okay. So once again, give a round of applause to all of them. Okay, good. No doubt. Today's program to be arranged. It is not only me and sir. Actually, some people came last month and we sat together, discussed among them. We discussed and they spoke to you in the batch, the groups, and till all those who came for the discussion, please stand up. Yeah, so they came together to discuss with us to make this day, fix this day. So we congratulate all of them, thank them for organizing. And yesterday also some people came, they did all the decoration, stage, yeah. So all are here. One more is missing. One more. Yeah. So you are there. So they came yesterday also to decorate the stage and all these things they will do. Congratulations to all. Yeah, the rule is this only. Only 1 year this coordinators will exist. Next year you want to re-elect, they can come again. Okay. So that is the main rule. Okay. Maybe after the get together, this team can come together. Maybe we will be there with the teachers and to organize. Next year when we come back, you will be handing over the charge to your successor. Okay, that's the thing. Among that, we will elect treasurer and secretary, all those things. That we will come together after the program. Then we will put those things in the group so that everyone knows it. Okay, is it clear? Okay, good. So this Pongal time is good every year to have. We will have fixed days so that time, so that we don't postpone. Everybody is aware. Every year this time comes, we will be getting together. Saturday of the Pongal, is it okay? Yes. So that everybody fixes the program. Well, reunion will be there every year this time. Pongal Saturday, we will have this one. So that you fix your program also. We have more participation. Is it okay this time? Yes, Father. Yeah? Yes, Father. Okay, yeah. Since everybody agrees, so every year during this time we will have this alumni gathering in the SFS school campus. Is it okay? So that will be organized by the coordinators and the elected members. Okay, good. Thank you. Yeah.
you have come back after few years, 3 years, 4 years, 2 years and 1 year back. You're back to school. You have learned a lot of lessons in your life, and once you go out, you are able to do something by yourself out of the experience that you have learned, and some things you are experiencing more there also. So I'll be also happy anytime you are free to come to our school and share your experience with our students. I'll be happy if you come, and I will give you a platform to you to address to our children also. Okay, I'll be very happy, so that our children also, your juniors, your brothers and sisters, they will be very happy to learn from you. Okay, you are free to come at any time, and we will fix a day, then you can address, so you are free. Now, I expect you all, if everyone comes one by one also, it's okay, to share your experience in SFS school and your life experience after getting out from SFS school as you are studying in the colleges. So thank you, Father, for organizing this meeting. I actually come here with some preparations, but today it's from heart, not from the mind. First of all, I just want to thank all the teachers. So when I come here, I just feel like a home, that every teachers have came to me and voluntarily spoke. This is actually not going to happen in college. It was like a parents or in a bonding is totally different here. So I'm so happy, and I also want to thank Saravanan sir. Actually, he has took a lot of effort to organize this meeting. And first of all, I want to thank all the teachers like Bala ma'am, Rachel ma'am, Jeba ma'am, Violet ma'am, எல்லாருமே எனக்கு வந்து எப்படி சொல்றது, காலேஜ்ல வந்து யூஸ்வலா ஸ்டாஃப்க்கும் எனக்கும் இருக்க கனெக்ஷன் வந்து ரொம்ப ஃபாரவே. ஒரு ஹாய் சொன்னா திருப்பி ஹாய் கூட வராது, பட் இங்க வந்து அவ்வளோ கனெக்ஷன் இருக்கு. ஐ குடன்ட் ஃபர்கெட் எவ்ரிதிங், லைக் 10th ஸ்பெஷல் கிளாஸ் எதுவுமே மறக்க முடியாது. எஸ்பெஷலி ஃபாதர்ஸ்லாம் ஆக்சுவலி எப்படி சொல்றது, சைமன் ஃபாதர், அலோஷியஸ் ஃபாதர், கரஸ்பாண்டன்ட் ஸ்டீஃபன் ஃபாதர்லாம் மறக்கவே முடியாது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு தான் கொஞ்சம் சுடிதார்லாம் போட்டு வரணும்னு நினைச்சேன், ஏன்னா கரஸ்பாண்டன்ட் ஃபாதர் வருவார் அப்படின்ட்டு. எங்கே போனாலுமே வர்சடைல் என்விரான்மெண்ட்டாக நம்ம ஒர்க் பண்ணாலுமே ஹோம்ன்றது ஒரு தனி ஸ்பெஷல் தான், அது இங்கே மட்டும்தான். ஐ வாட் லாட் ஆஃப் திங்ஸ், லைக் ஃபார் எக்ஸாம்பிள் காலேஜில் வந்து மோஸ்ட் ஆஃப் த திங் கம்யூனிகேஷனில் தான் எனக்கு எல்லாருக்குமே சிக்கலாக இருக்கும். பட் ஐ வாஸ் எக்ஸல் இன் கம்யூனிகேஷன் பிகாஸ் ஐ வாட் தி ஸ்கில்ஸ் ஃப்ரம் மை ஸ்கூல். இங்கிலீஷில் வந்து பியூட்டிஃபுல்லாக எப்படி சொல்கிறது, மைக் கொடுத்தா போதும் அரை மணி நேரம் கூட பேசிடுவேன். ஸோ ஐ ஹேவ் such kind of talent was given by my teachers. I can proudly say SFS has built me in the way that I can talk without any preparation anywhere with my own creativity. So எப்படி ஸ்டார்டிங்லேருந்து சொல்லணும்னா எனக்கு 11 years of experience இருக்குது இந்த ஸ்கூலில். மை ஜேர்னி வந்து 2nd standardலேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ till 12th standard I have been pursuing here. காலேஜும் இங்கே வந்து நடத்திருந்தாங்கன்னா எங்கள் அப்பா கண்டிப்பாக இங்கே தான் சேர்த்துருப்பாரு. அவ்வளோ பெரிய ட்ரஸ்ட் என்னை விட SFS ஸ்கூல் மேலே. ஸோ நெக்ஸ்ட் தடவை அலுமினி மீட் நடத்துனீங்கன்னா ஐ வாண்ட் ஆல் தி ஸ்டூடெண்ட்ஸ் ஆக்சுவலி, பிகாஸ் ஐ வாண்ட் டு டாக் ப்ரௌட்லி அபவுட் மை ஸ்கூல், தட் வாட் தே ஆர் ஸ்டடிங் இஸ் மோர் வேல்யூபிள். எங்கேயுமே இந்த மாதிரி ஸ்கூலாக கிடைக்காது அப்படின்னு ஐ வாண்ட் டு சே டு தேம். ஸோ ஐ வாண்ட் த ஸ்டூடெண்ட்ஸ் நெக்ஸ்ட் அலுமினி மீட் சார் எக்ஸ்பெக்ட் ஃபாதர் அண்ட் அவ்வளோதான். இது ஜஸ்ட் ப்ரிப்ரேஷன் இல்லாமல் ஓனாக பேசுறது. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் வந்து எப்படி சொல்கிறது, காலேஜில் 50 மெம்பர்ஸ் கிட்ட இருந்தாங்க. கேர்ள்ஸ் கம்மி தான், பாய்ஸ் தான் 40 பேர். இங்கே வந்து பிரதர் சிஸ்டர்னு கூப்பிட்டு பழகிட்டு அங்கே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு. எப்படி சொல்கிறீங்க, அட்ராக்ஷன்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி. ஓகே தான், கொஞ்சம் டிசிப்ளின்லாம் வேற லெவல், ப்ரோ லெவலில் டிசிப்ளின் இங்கே கற்றுக் கொடுத்துட்டாங்க. அங்கே வந்து நம்ம அந்த டிசிப்ளின் வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது, ஆனால் தேவைதான். பட் அந்த இடத்துலையுமே இந்த டிசிப்ளின் வச்சு நம்ம எப்படி ஸ்பெஷலாக தெரிகிறோம், நம்ம எப்படி அவுட்ஸ்டாண்டிங்காக தெரிகிறோன்றது இட்ஸ் கைண்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் க்ரைட்டீரியா தான். ஸோ அவங்க வந்து எப்படி டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ்லேருந்துலாம் வருவாங்க, லாங்குவேஜ் புரியாதுன்னு தவிர அவங்க பிஹேவியரே புரியாது. இப்படிலாம் பேசுவாங்களா, இப்படிலாம் நடந்துப்பாங்களான்னு ஒரு 2 years போச்சு. பட் ஐ திங்க் தே ஃபாலோட் மீ அட் லாஸ்ட்.
இதுதான் வின் பண்ணுச்சு. டிசிப்ளின் பிஹேவியர், the thing I learned only stays me out of the date till now. So I really want to thank all the teachers, staff and நிறைய staff ஒர்க் பண்ணலன்னு சொன்னாங்க. அவங்களும் வந்திருந்தா ஐ ரியலி ஃபீல் ஹாப்பி. ஏன்னா அவங்களாம் எனக்கு நிறைய சொல்லி கொடுத்தாங்க. மாதா மேம்லாம் நான் நல்லா மிஸ் பண்ணுறேன். மாதா மேம் வந்து எப்படி சொல்கிறது, ஸ்டாஃப்ன்றதை விட ஒரு ஃப்ரெண்டு மாதிரி அவங்க பேசும்போதெல்லாம் எனக்கு கண்ணெல்லாம் கலங்கிடும். பட் யாருமே மாறல. ரேச்சல் மேம்ல அதே ஆல்பி அந்த டோன் அப்படியே இருக்கு. இப்போ இவ்வளோ வருஷம் வரவே இல்லை ரேச்சல் மேம் அப்படின்னு இருந்துச்சு. ஜெயராணி மேமும் அதே மாதிரி தான் இருக்காங்க. பாலா மேம் ரீசன் நான் பாலா மேம்லாம் வரலன்னு நினச்சிட்டு இருந்தேன். வந்துட்டாங்க அட் லாஸ்ட் ஃபைனலி. ஐ saw all the faces. I'm so happy. எனக்கு ஹார்ட் ரொம்ப ஃபில்டாக இருக்குது. அண்ட் இங்கே இருக்க ராதா மேம், நிர்மலா மேம், சத்யா மேம், நீங்கள் எங்களுக்கு கிளாஸ் எடுக்கல, ஆனால் வந்து எப்படி சொல்கிறது, எக்ஸ்ட்ரா கரிக்குலர்லாம் நல்லா வாங்கியிருக்கேன். பாட்டுலாம் பாடவே வராது. ராதா மேம்லாம் வாய்ஸே வரல வந்து நின்ட்டு அப்படின்ட்டுருவாங்க. ஸோ இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஃபீலிங் ஐ ஹாவ். அண்ட் பாய்ஸ் கிட்ட ஒன்று எஸ்பெஷலி ஒன்று சொல்லணும். என்னை வந்து அதே மாதிரி க்ரைட்டீரியாவில் பார்க்குறாங்க. அப்படியே ஸ்ட்ரிக்டாக ஒரு லீடர் மாதிரி. நான் அப்படிலாம் கிடையாது. அவர் இன்னசென்ட் சைல்டு தான், புரிஞ்சுருவாங்க. அப்படி ஒரு லீடர் பொசிஷன் கொடுத்துட்டாங்க. அந்த பொசிஷனுக்கு நடக்க வேண்டி இருந்துச்சு. ஸோ நீங்கள் நினைக்கிறத விட ஐம் அ டிஃப்ரெண்ட் ஃபீலிங். ஐ ஹாவ் சம் செப்பரேட் திங். ஷாமுக்கு தெரியும், சேம் காலேஜ் தான். ஃப்ரெண்டு. ஸோ தேங்க்யூ அண்ட் தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் இந்த மாதிரி வருஷம் ஃபாதர் சொன்னார். ஸோ ஃபாதர் கண்டிப்பாக மீற மாட்டார். நாங்களும் கண்டிப்பாக வந்துடுவோம். எங்களுக்கு 20 வந்தால் அட்லீஸ்ட் 1 ஏஜ் வரைக்கும் மாதம் இந்த ஸ்கூலில் கண்டிப்பாக இருப்போம். ப்ராமிஸ். வணக்கம். நான் தமிழில் பேசுறது உங்களுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும் புரியுது. ஏன்னா இந்த ஸ்கூலில் வந்து நான் 6th ஜாயின் பண்ணேன். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட். நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுட்டு இங்கே வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதினேன். என்னோட ரேச்சல் மேம், சாரி பேர் மாதிரி சொல்லிட்டேன், ஒயலட் மேம், அவங்க தான் என்னை பாஸ் பண்ண வச்சாங்க. அதை சொல்லி ஆகணும். ஏன்னா நான் பாஸ் பண்ணேன், நீங்கள் பாஸ் பண்ண வச்சிங்க. சாரி, இல்லை நான் கரெக்டாக தான் எதுவும் பண்ணல. நான் நேர்மையாக தான் பாஸ் ஆகினேன். ஆனால் நினச்சி இல்லை, நான் நேர்மையாக தான் பாஸ் பண்ணேன்னு சொல்கிறேன். சரிங்களா? அப்புறம் இங்கே வந்தோடனே எனக்கு ஒன்றுமே புரியல. எல்லாமே இங்கிலீஷில் தான் பேசணும், லைனில் போகணும், சாப்பிட்றது லைனில் சாப்பிட்ணும், மேட்டு போட்டு சாப்பிட்ணும். அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. சார் நாங்களாம் வீட்டில் கட்டி கழுவ மாட்டோம், அப்படியே கை கழுவிட்டு போயிடுவோம். இங்கே வந்தால் ரொம்ப டிசிப்ளின். இது எங்கள் அம்மா பார்த்தாங்க, நோட்டீஸ் பண்ணாங்க. நான் 7th வெளியே போக வேண்டியதாக இருந்துச்சு. ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்களே, என் பையன் படிப்பான் அப்படின்னு 12th வரைக்கும் படிக்க வச்சாங்க. ஆனால் எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன், ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படிக்க வச்சாங்க. அதுக்கப்புறம் நான் இங்கே வந்து தான் எப்படி பேசணும், எப்படி பொதுவில் இருக்கணும்னு நான் கற்றுக்கிட்டேன். இப்போ நான் இங்கிலீஷில் பேசலாம், பட் ஸ்டில் நான் தமிழில் பேசினா உங்களுக்கு நல்லா ஆடிபலாக இருக்கும், நல்லா உங்களுக்கு புரியும். அதனால் பேசுகிறேன். ஐ கேன் ஸ்பீக் இன் இங்கிலீஷ் மேன், வெரி குட். அப்புறம் முக்கியமாக என்ன சொல்லணும்னா, நீங்கள் அடிக்கிற அடி இல்லை, இது கொஞ்சம் முக்கியமாகிடுது. அடித்ததுனால தான் இப்போ 5ல் விளையாடுறது 50ல் விளையாடுறது தான். இங்கே அடித்து இங்கே எப்படி இருந்தோமோ அங்கே அப்படியே வெளியே ஆப்போசிட்டில் காலேஜுக்கு போனால் யாரும் உங்களுக்கு கண்டுக்கவே மாட்டாங்க. இங்கே எப்படி மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம் டிக்கோரமை, அங்கே போனால் ஒன்றுமே தெரியல எனக்கு. யாருக்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாது. யாருக்கிட்ட எல்லாம் இங்கே சோசியலாக இருந்தோம். நான் இங்கே தான் உண்மையாக இருந்தேன்னு ஃபீல் பண்ணுறேன். அங்கே போனால் ஒரு வேஷம், யார்கிட்ட எப்படி பேசுறதுன்னு தெரியாது. ஆனால் இந்த ஸ்கூலில் இப்போ கூட எனக்கு அதே சேம் பாயிண்ட் மெயின்டைன் பண்ணுறாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய அப்ளாஸ் கொடுக்கணும். என் ஃப்ரெண்ட்ஸுக்கு முன்னே இருக்க என்ன குள்ளா தான் கூப்பிடுவாங்க. நான் ரொம்ப குள்ளமாக இருந்தேன். ஐ திங்க் டீச்சர்ஸுக்கு தெரியும். இப்போ இருக்க என்ன குள்ளா தான் கூப்பிடுறானுங்க. பட் ஸ்டில் ஐ 5'7" பிரதர்ஸ். நான் இப்போ ஜிம்முக்குலாம் போகிறேன், பெருமையாக சொல்லியிருக்கிறேன். ஆனால் அவங்க தேங்க்ஸ் பண்ணணும்னா டீச்சர்ஸ். நான் 10th ஜெயராணி மேம், பாலா மேம், ஜபா மேம், ரேச்சல் மேம், அப்படி சொல்லிட்டே போகலாம். முக்கியமாக கிறிஸ்டி மேம் அட்ரஸ் பண்ணாமல் விட்டாங்க. அல்பினா கிறிஸ்டி மேம் அவங்க ரொம்ப மிஸ் பண்ணுறவங்க. அதனால பயாலஜி சார், சரவணன் சார், எனக்கு பயாலஜியில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகம். எல்லாருக்கும் தெரியும் யாரு. பட் நான் ஓப்பன் இல்லை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ நான் வந்து சேர்ந்த ட்ரை பண்ணேன். இப்போ அந்த சைமான் தான் நான் சேர்க்க மாட்டேன் சொல்லிட்டாரு. ஏன்னா 69 எடுத்துட்டேன் மேக்ஸில். 70 எடுத்தால் அட்மிஷன் கொடுப்பாங்களா பயாலஜினா 69. அதனால் என்னோட வாழ்க்கையை போயிடுச்சு. இல்லை சும்மா சொன்னேன். இருந்தாலும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுட்டு இப்போ நான் ஒரு ஆட்கள் நல்ல கம்பெனியில் ஒர்க் பண்ண போகிறேன். February 1 ஜாயினிங் எனக்கு. அது பெருமையாக சொல்ல ஆசைப்படுறேன். அப்புறம் முக்கியமாக என்ன சொல்லணும்னா, இங்கே அடி வாங்குறதுலாம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் இப்போ நினச்சி பார்த்தா ரொம்ப சிரிப்பு தான் வருது. தமிழ் பேசுறதுக்கு அடி, நீங்கள் சாப்பாடு சிந்துன அடி, தமிழ் கிளாஸை கவனிக்கலாம் அடி,
பார்த்துட்டே இருப்பான் கேமரால உள்ள போடுவாரு இங்க கேட்ல ஆன்னு ஒரு சவுண்ட் அடிக்கும் பான். எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன் ஃபாதர் காரு 6613 உள்ள இருக்க மைண்ட் வெரிசனா இருக்கு. அந்த காரை பார்த்தா இந்த போற நாய் கூட ஸ்லிப்பா நடந்து போவோம். எல்லாருக்கும் அந்த பயத்தை உருவாக்குறாரு ஃபாதர். அவரை ரொம்ப மிஸ் பண்றேன். அப்புறம் சைமன் ஃபாதர் அவர் தான் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். அவர் வரல. ஃபாதர் அவர் சொல்றீங்க சைமன் ஃபாதர் மிஸ் பண்ண சொல்லி. அவ்வளோதான் கைஸ். தேங்க்யூ. வாய்ப்பு அளித்ததுக்கு நன்றி. Hi everyone. சத்தியமா யார் பேசுனே ஞாபகமே இல்லை. எனக்கு வந்து இப்போ காலேஜ்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எதுவுமே இருக்காது. ஐ வாஸ் ஜஸ்ட் an introvert girl அவ்வளோதான். அமைதியா அப்படியே இருந்துட்டு ஹர்னி இஸ் நோட் ஃபார் டிசிப்ளின் இன் ஸ்கூல் அவ்வளோதான். டிசிப்ளின் டெக்கோரம். என் ஃப்ரெண்டு கிட்ட எஸ்எஃப்எஸ் இஸ் நோட் ஃபார் டிசிப்ளின் அண்ட் டெக்கோரம். கோ சர்ச் இட் இன் கூகுள் அவ்வளோதான். இதுதான் சொல்லு. நான் மட்டும் தான் டிசிப்ளின் மெயின்டைன் பண்ணுவேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸு யாருமே அப்படி இல்லை. ஐ வாஸ் லைக் ஒரு கிளாஸ்ல வந்து 60 மெம்பர்ஸ் கிட்ட 60 மெம்பர்ஸ் வித் 60 டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ். ஐ வாஸ் லைக் நான் ஸ்கூல்ல 30 பேருக்கும் ஒரே கேரக்டர் தான் பார்த்தேன். ஆனால் அந்த 60 மெம்பர்ஸ்க்கும் 60 கேரக்டர்ஸ் எப்படி பழகணும் that was completely new. That time I came to know 18 is the trailer and 21 is the main picture. Really so. Oh my God, I was just 21 now and facing lot of things. Oh my God. And Murthy Ganesh, congratulations for that, and we were struggling for the placement. Yeah, we are struggling for the placement, of course, with the lack of skills. And yeah, one the trigger company will see. அப்புறம் என் மெமரிஸ் அல்ஃபி அண்ட் மூர்த்தி கணேஷ் எல்லாமே ஷேர் பண்ணிட்டாங்க. புதுசாக சொல்ல ஒன்றுமே கிடையாது. எனக்கு எஸ்எம்எஸ் தான் ஞாபகம் வருது. அந்த ஒரிஜினல் அந்த ஒயிட் கார் மட்டும்தான். அப்புறம் வந்த உடனே எல்லாரும் வந்து அவ்வளோதான். அடுத்த நிமிஷம் அப்படியே வந்து கிளாஸே டிசிப்ளினாக மாறிடும். எங்கிருந்து எப்போ வருவாங்கன்னே தெரியாது. எல்லா நேரமும் அலர்ட்டா இருக்கணும். அப்படிதான் இருக்கும் அந்த திங். அவ்வளோ சொல்றது டிசிப்ளின் மட்டும்தான். அப்படியே வெளியே வந்து ரொம்ப பெருமை. என் பொண்ணு எஸ்எம்எஸ்ல படிக்கிறான். எந்த பிகேஎம் எல்லாம் என் பொண்ணு எஸ்எம்எஸ்ல படிக்கிறான் அப்படின்ட்டு. அண்ட் தேங்க் காட் 12th எக்ஸாம் வைக்கல. சத்தியமா வச்சிருந்தா தெரியாது. ஆமா 12th மார்க் 544 பெருமையா இருக்கு. வெளியே அவ்வளோதான். வெளியே பசங்க எக்ஸாம் வச்சுதான் இதை விட அதிகமாக எடுத்திருக்கோம். எக்ஸாம் வச்சுன்னா ஒரிஜினல் மார்க்கே அப்போதான் தெரிஞ்சிருக்கோம். அது வரைக்கும் சந்தோஷம். நல்ல வேலை. ஏன்னா லீவ்ல எதுவுமே படிக்கவே இல்லை. ஒரு 2 months சம்திங் தான் ஸ்கூல் வந்துருந்தோம் 12th ஸ்டாண்டர்ட் அப்போ. ஸோ எதுவுமே பெருசாக படிக்கவே இல்லை. 10th மார்க் தான் ஹெல்ப் பண்ணிச்சு. வாட் இஸ் த கோல்டன் பீரியட் ஆஃப் யுவர் லைஃப்னு கேட்டால் ஜஸ்ட் 10th ஸ்டாண்டர்ட் Violet ma'am, Madha ma'am, Bala ma'am, only they who taught us, and especially known for the English. Father மறக்கவே முடியாது. நான் பேசுறதுல ஒரு இங்கிலீஷ்ல என்னோட கிளாஸ்ல வாட் இங்கிலீஷ். நான் தான் இங்கிலீஷ்ல ஃபர்ஸ்ட் மார்க். ஐயோ நான் எங்க போய் சொல்றேன். எல்லாமே எங்க சைமன் ஃபாதர் மட்டும்தான். ஆல் த பிரைட் இஸ் கோன் ஃபார் ஹிம். ஒரு பெஸ்ட் இங்கிலீஷ் டீச்சர் எவர். I never forget all those tenses, grammar. Never. Even I have corrected the teachers for that. Because அவ்வளோ நல்லா இங்கிலீஷ் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். நான் வந்ததும் முதல்ல கேட்டது ஃபாதர் வந்திருக்காரா இல்லையா அப்படின்னா. பட் வரலன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அண்ட் யா ஃப்ரெண்ட்ஸ் வந்து காலேஜ் ஸ்கூல் முடிச்சுட்டு போனதும் கம்யூனிகேஷனே கிடையாது. யார்கிட்டையுமே பேசல. சத்தியமாக யார்கிட்டையுமே பேசல. இப்போதான் வந்து பேசினேன். அண்ட் வாய்ஸ் பேசவே மறந்துடுச்சு. நிறைய பேரை பார்த்து அது யாருன்னு கேட்டேன் நான். ஸோ அந்த மாதிரி காஸ் ஸ்டுடியோ எந்த கம்யூனிகேஷனும் இல்லை. கேர்ள்ஸ் ஸ்டுடியோ கிடையாது. இப்போ இன்னைக்கு தான் வந்து என்னமோ டெய்லி பேசுகிற மாதிரி ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருக்கேன். பட் நாட் லைக் ஆஃப்டர் அ லாங் டைம் ஐ see. I'm so happy. I too didn't prepare any speech. I thought definitely I will deliver a speech, but by mistake I didn't prepare anything. I was just generally sharing what's in my mind. That's it. Yeah. Thank you. And one thing, 2 statements I never forget from SFS. One thing, it is like, good morning, Reverend Fathers, respected teachers, and my dear brothers and sisters. When they called brother and sister, first time I unknowingly called brother and sister. They were like, what a cringe girl is this? Are you cringe girl? I used to call அதுதான் சரி brother and sister தான் கால் பண்ணோம். Brother and sister தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. That's wrong மா. இங்க bro, dude இதுதான் கூப்பிடணும். அப்படிலாம் கூப்பிடக்கூடாது. ஐயோ உங்கப்பா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் லாஸ்ட்டாக ஒரு ஸ்டேட்மெண்ட் நான் 10th முடிக்கிறப்போ கரஸ்பாண்ட் ஃபாதர் வந்து கேட்டு சொன்னோம் எல்லாருமே. I will be always grateful to SFS. நான் அதை மறக்கவே முடியாது. இப்போவும் நோட்ஃபுல் ஃபார்
I'm grateful for SFS for the discipline it taught me, for the thing and the character mold பண்றது. சத்தியமா அந்த கேரக்டர் மோல்ட் பண்றது வந்து அந்த சின்ன வயசுல அந்த டைம்ல லேர்ன் பண்றது மட்டும்தான். இப்போ வந்து கண்டிப்பா முடியாது. நம்ம வந்து நிறைய பேர் பார்த்து கத்துக்கிறதா இருக்கு. அப்போ வந்து இங்க அடி வாங்காம யாருமே இருந்திருக்க முடியாது. இங்க வந்து ஸ்டீஃபன் பாருக்கிட்ட அடி வாங்காம யாருமே இருந்திருக்க முடியாது. ஹோம்ஒர்க் பண்ண லீவு கொடுத்துருவாங்க. லீவு கொடுத்து லீவு நாள் ஃபுல்லா ஒரு நாளும் ஒரு ஹோம்ஒர்க் இதுக்கு கொடுக்காமலே இருந்திருக்கலாம். அந்த லீவ் அப்படி இருக்கும். அது முடிக்காம வந்தாலும் அடி. பாட சிரிச்சு பாக்குறதுக்குள்ள முடியாது. அவ்வளவு கஷ்டமா இருக்கும். நிறைய வழிகள் தான் இருக்கு. கேட்டா என்ஜாய்மெண்ட் உங்க ஸ்கூலுக்கு பேர் சொல்லிட்டே இருக்கேன். அவ்வளவு என்ஜாய்மெண்டா ஒன்லி வழிகள் தான் இருக்கும். சொன்னா என்ன எத்தனை அடி வந்து கவுண்ட் பண்ணி சொல்லலாம். அந்த அளவுக்கு இருக்கும் எஸ்எம்எஸ் கேட்டா. பட் நல்லா இருக்கும். ஆனா அது இப்போ பார்க்கவே என்விரான்மெண்ட் எல்லாம் கொஞ்சம் நிறைய சேஞ்சஸ் இருக்கு. இல்லை அந்த அந்த இந்த கிரில்ஸ் எல்லாம் போடலன்னா கூட இது ஜெயில் மாதிரி தான் இருக்கும். பட் ஸ்டில் அதுவும் போட்டிருக்காங்க. அது போட்டு இன்னும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரி கிராஸ் பண்ணி போனா பசங்க ரொம்ப பாவம்ல அப்படின்னு இருக்கும். பரவாயில்ல, கஷ்டப்பட்டோம், நம்மளும் கஷ்டப்பட்டோம்ல. சரியா போச்சு எல்லாமே. தட்ஸ் ஆல். யா அகைன் பாய். யாருக்கெல்லாம் எனக்கு தெரியும்னு எனக்கு தெரியல. எனக்கும் உங்களுக்கு தெரியாது. சும்மா பேசணும்னு பேசினேன். அவ்வளோ. தேங்க்யூ. அந்த சாங் வரும் போல பையன்பட்டி அது இப்போ போட்ட கூட அப்படியே லிரிக்ஸோடு சேர்ந்து பாடுறோம் போல அந்த அளவுக்கு ஞாபகத்தில் இருக்குது. அப்புறம் ஸ்டடீஸ் வந்து ரொம்ப டீச்சர்ஸ்லாம் வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. எப்படின்னா இப்போது நல்லா படிச்சுட்டே இருப்போம், திடீர்னு கிராஃப் இறங்கும். அப்போ வந்து நல்லா மோட்டிவேட் பண்ணி திரும்பி நல்லா பண்ணுங்க, நல்லா படிங்கன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. மேக்ஸ் வந்து பாலா மேம், ரேச்சல் மேம், இங்கிலீஷ் அண்ட் சயின்ஸ் ஜெயராணி மேம், பூர்ணி மேம், தமிழ் வந்து மாதா மேம் வந்து மாதவங்க வந்து எங்களுக்கு ஒரு காட்ஃபாதர் மாதிரி. அவங்க வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். மற்ற டீச்சர்ஸ் ஃப்ரீயாக இருப்பாங்க. பட் மாதவன் வந்து எங்களுக்குள்ள ஒருத்தர் ஆகிடுவாங்க. மாதவன் வந்து அவங்க அந்த கோபமாக வந்து அடிக்கிறது அதெல்லாம் வந்து எங்களால் மறக்கவே முடியாது. ரொம்ப சந்தோஷமான நிகழ்வுகள் அதெல்லாம். அப்புறம் வந்து நாங்கள் தான் கொரோனா வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சோம்னு நினைக்கிறேன். இங்கே கொரோனா டைமில் ஃபாதர் வந்து கிளாஸ் வச்சுட்டாங்க. நான் அப்போ ஒரு சம்பவம் நடந்தது. ஃபாதரோட கார் வந்து இங்கே ட்ரிஃப்ட் அடிச்சு நிற்கிறது. நின்ன உடனே எல்லா கிளாஸ்க்கு வர்றாரு ஃபாதர். செம்ம டென்ஷனில் என்ன பண்ணுறீங்கன்னா கிளாஸ் நடக்குது. ஃபாதர் சைமன் ஃபாதரும் டென்ஸ் ஆகிட்டாங்க. வந்துட்டு அப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து கொரோனாவால் லீவ் விட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் குஷி. சாப்பிட்டுட்டு இருந்தோம், அப்படியே வச்சுட்டாங்க. சாப்பாடுலாம் வச்சுட்டு டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டோம் பெஞ்ச் மேலே ஏறி. அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. ஆனால் அந்த கொரோனா டைம்ஸ் அவ்வளோ டஃப் டைம்ஸாக இருந்தது எல்லாருக்கும். அதுக்கப்புறம் திரும்பி வந்து 11th ஜாயின் பண்ணோம். திரும்பியும் கொரோனா. 12th நாங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணோம் எக்ஸாம் எழுத மாட்டோன்னு. ஆனால் எப்படியோ பிடிச்சி எழுத வச்சுட்டாங்க. அந்த மொமெண்ட்டும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. எல்லாம் கிராஃப் எந்த ரொம்ப குறைஞ்சிடுச்சு 12th ஆக்சுவலாக. எக்ஸ்பெக்ட் பண்ணாத ரிசல்ட்ஸ்லாம் வந்துச்சு. 60501 எடுத்தேன். அது டாப் 10ல் வந்தேன். எப்படின்னு எனக்கு தெரியாது. நான் வந்து அதான் மேம்க்கு எல்லாம் கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். சாரி. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. திரும்பி இந்த ரீயூனியன் வந்து ஃபாதர் பிளான் பண்ணி எல்லாரையும் கூப்பிட்டு பேசினாங்க. பேசிட்டு நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி இந்த டேட் ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் சாரு சரவணா சாரும் ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. சரவணா சார், நிர்மலா மேம் எல்லாருமே இருந்தாங்க, டீச்சர்ஸ் எல்லாரும். அதுக்கப்புறம் ஸ்டேஜ் டெக்கரேஷன்லாம் நேற்று வந்து பண்ணோம். கொஞ்சம் நல்லா இருக்குன்னா அப்புறம் கிரெடிட்ஸ் கொடுங்க. அதுக்கப்புறம் சாருக்கெல்லாம் நல்லா இருந்துச்சு. அவ்வளோதான். தேங்க்யூ. ஆக்சுவலி எல்லாம் சொல்லி முடிச்சாச்சு. ஸோ எஸ்எஃப்எஸ் ஸ்கூல் பற்றி ஒரு குட்டி கவிதை ஒன்று. கரையொன்றில் நான் நின்றேன், கடல் ஒன்று மோதிரவே, படகொன்று ஏந்தியே, பாதை நீயும் தந்தாயே, விழியிரண்டு மூடியமே, உன் நினைவுகளை எண்ணி. ஒன் திங் மட்டும் நான் சொல்லணும். ஐ எம் ஹோம் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லணும். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஐ எம் ஸ்டடிங் இன் எஸ்எஃப்எஸ். பிகாஸ் லைக் ஃப்ரம் சர்ச் ஐ ஹவ் ஜாயின்ட் இன் எஸ்எஃப்எஸ் ஸ்கூல் விச் வாஸ் ஜஸ்ட் 2 rooms பேக் சைடு. ஜஸ்ட் 2 rooms தான் இருக்கும். அதில் வந்து பாய்ஸ் 7 பேர், கேர்ள்ஸ் 3 பேர் தான் இருப்போமே நாங்கள் எங்கள் செட்டில். தட்ஸ் வாட் த எஸ்எஃப்எஸ். அங்கேருந்து தான் பில்ட் ஆகி டுடே இட்ஸ் லைக் அ கிங்டம். எஸ்எஃப்எஸ் மேலே ஒரு கிங்டம். அந்த கிங்டம்க்கு வந்து நாட் ஓன்லி ஸ்டீஃபன் ஃபாதர், எவ்ரி ஃபாதர், ஈவன் பிரிட்டோ ஃபாதர், அவருக்கு வந்து he has lot of work. There is no need of him to conduct a alumni meet for us. He is spending his own time and he is making ourselves like to feel good for ourselves, right? So we have to thank Bitto and உங்களுக்கு தான் இவர் வந்து கரஸ்பாண்டன்ட். எங்களுக்கு வந்து ஒரு இளைஞர்களின் எழுச்சி நாயகன்.
இப்போ எங்களோட இளைஞர்களின் எழுச்சி நாயகன் நீங்கள் தான் ஃபாதர். உங்களுக்கு யாருக்கும் தெரிய வாய்ப்பு இல்லை, சர்ச்சைக்கு வரவங்களுக்கு தெரியும். ஏன்னா we were close to them. இளைஞர்களின் எழுச்சி நாயகன் ஃபாதர், really want to appreciate your effort which you are putting to the youngsters, right? வேற என்ன சொல்லணும்? டிசிப்ளின். எஸ், எஸ்எஃப்எஸ் இஸ் நோன் ஃபார் டிசிப்ளின். எல்லாரும் சரௌண்டிங்கில் வந்து எவ்வளோ ஸ்கூல் இருக்குது, லைக் எவ்வளோ ஸ்கூல் இருக்குது நான் மென்ஷன் பண்ண விரும்பலை. நம்ம ஸ்கூல் வந்து எல்லாரும் என்ன நினச்சிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு மார்க்குக்கு தான் எஸ்எஃப்எஸ் ஸ்கூல், ஃபஸ்ட்டு மார்க்கு தான் எஸ்எஃப்எஸ் ஸ்கூல். அப்படி கிடையவே கிடையாது. ஒரு கார் இருக்குன்னா அந்த டிரைவர் கிட்ட தான் இருக்குது அந்த கார் எப்படி ஓட்டுறாங்க. நம்ம எல்லாம் கார், நம்மளோட டிரைவர்ஸ் தான் அங்கே உட்காந்துருக்காங்க, டீச்சர்ஸ் அண்ட் பியர் மெக்கானிக். அவங்கக்கிட்ட தானே இருக்குது நம்மளோட திறமை. லைக் அவங்க தான் நம்மளை வந்து அந்த எக்ஸ்டென்ட்டுக்கு புஷ் பண்ணுவாங்க. ஸோ வி ஷுட் நெவர் ஃபர்கெட் தெம் அண்ட் வி ஷுட் நெவர் லீவ் தெம் இன் எனி சிச்சுவேஷன். என்ன தான் நம்மளை வந்து இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஒரு நல்ல பொசிஷனில் இல்லாமல் இருக்கலாம், ஜஸ்ட் வி ஆர் ஸ்டூடெண்ட்ஸ், ரைட்? ஃபியூச்சரில் வந்து நம்ம போனாலும் வி ஷுட் நெவர் ஃபர்கெட் த பேஸ்மெண்ட் விச் திஸ் ஸ்கூல் கேவ். பில்டிங் ஸ்ட்ராங்காக இல்லைனாலும் பேஸ்மெண்ட் ஆல்வேஸ் அதுபடி எங்கள் எல்லாரோட பேஸ்மெண்ட்டும் ஸ்ட்ராங்காக இருக்கிறது எஸ்எஃப்எஸ் ஸ்கூல். ஐ எம் ப்ரௌட்லி can say that in any stage, எந்த ஸ்டேஜ் போனாலும் I will mention SFS is my basement. Then I also thank for those people those sitting here there, right? அவங்க ரொம்ப நேரமாக அங்கே உட்காந்து பார்த்துட்டே இருக்காங்க. I just want they are also a part of they are also a basement of SFS school, right? And ஐயா ஒரு மறக்க மென்ஷன் பண்ணியே ஆகும். உள்ளே வந்து யாரும் நடித்தேன், ஐயா கார் உள்ளே விட்டுருக்குறேன் ஐயான்னு, வெளியே விடு அப்படின்ட்டு. ஐயா இல்லை ஐயா கொஞ்சம் கண்ணு எதிர்க்க இருந்தா, இல்லை வெளியே விடு, பாதிக்கிட்ட லெட்டர் வாங்கிடுவான்ட்டு. இல்லை ஐயா கண்ணு எதிர்க்க இருந்தால் நல்லா இருக்கும், வெளியே விடு. சேம் அது அவர் எப்படி பார்த்தாரோ அப்படி இருக்கார். அண்ட் ராஜன் சார், அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் சார். அண்டு டீச்சர்ஸ் வைஸ் பண்ணோன்னா சுரேஷ் அங்கிள், டிரைவர் அங்கிள், F1 ஃபார்முலா ரேஸ் அஜித் குமார் கூட. ஏன் சார் ரியலி செம்மையாக ஓட்டுவார், ஒரு வேன் ஓடுறது. டிரைவர்ஸ் எல்லாருக்குமே நான் வந்து தேங்க்ஸ் சொல்லுவேன். ஸ்பெஷல் மென்ஷனிங் ஆஃப் மனோகர் அங்கிள் பற்றி சொல்லியாங்க. இஸ் மை ஈவன் டிரைவர். ஆக்சுவலி அவர் இப்போ இல்லை நம்ம கூட, பட் நூற்றி எங்களும் இருக்காங்க. அவங்களோட ஸ்பெஷல் தேங்க்ஸ். அவங்களாம் வந்து எப்பவுமே வந்து ஒரு டிரைவர் நான் ஏன் இந்த வேலை பார்க்கணும் அப்படிலாம் யாருமே எதுவுமே கேட்டது கிடையாது. நான் இங்கே பார்த்தது எல்லாமே அதுதான். யாருமே இது நான் ஒரு டீச்சர் நான் இந்த வேலை செய்ய மாட்டேன், இல்லை நான் ஒரு டிரைவர் அந்த வேலை செய்ய மாட்டேன்லாம் யாருமே இருந்தது கிடையாது. ஸோ everyone has taken this school to this position. And I want to mention one thing, SFS is always a legacy. அந்த லெகசி வந்து நான் வந்து எப்போவுமே விட்டு கொடுக்கக்கூடாது. நான் சொல்கிறது தப்பாக நினச்சிக்காதீங்க. இப்போ வந்து நான் நிறைய பார்க்குறேன், சோஷியல் மீடியாவும் இருக்கும் சரி வெளியும் சரி, பசங்க வந்து லைக் என்னடா இது நம்ம ஸ்கூல் பசங்களும் மற்ற ஸ்கூல் பசங்க மாதிரி ஆகிட்டாங்களே, அது எனக்கு சுத்தமாக விருப்பமே கிடையாது. ஏன்னா எஸ்எஃப்எஸ்ன்ற லெகசி, அந்த லெகசி வந்து வெளியும் சரி உள்ளேயும் சரி போகிறது எனக்கு பிடிக்கல. அது நான் ஒரு பார்ட் ஆஃப், நான் இந்த பார்ட்லேருந்து நான் வந்திருக்கேன்னா should be always great லைஃப் சொல்கிறேன். அது கஷ்டமாயிடுச்சுன்னா இதுன்னா நம்ம ஸ்கூல் பசங்க போய் இப்படிலாம் இருக்காங்களே அப்படின்னு. அதுக்காக உங்களை வந்து அவங்க அடிங்க திட்டங்கள்லாம் சொல்லலை. இட்ஸ் ஆல்சோ ரெஸ்பான்சிபிலிட்டி. ஏன் அவங்க உட்காந்து கவுன்சிலிங் கொடுக்கலாம், ஏன்னா அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு இருக்கலாம். அண்ட் டீச்சர்ஸ் வைஸ் சொல்லணும்னா நான் வந்து ஒருத்தரையும் லைக் பேசணுன்னா பேசிகிட்டே போகலாம். ஸ்பெஷல் மென்ஷனிங்க 10th வந்து எங்களுக்கு இந்த மேம் அந்த மேம்லாம் அவங்க சொன்னாங்க வந்து மற்ற மேம்லாம் கிளாஸ் எடுக்கலான்ட்டு. மற்ற மேம் நம்மளுக்கு கிளாஸ் எடுக்காமல் இருக்கலாம், ஆனால் எப்போவுமே வந்து டிசிப்ளினை பற்றி சொல்லிக் கொடுக்காமல் இருக்கிறதே கிடையாது. அந்த வகையில் எங்கள் டிசிப்ளினோட ஹெட்மாஸ்டர் வந்து ரெவரண்ட் ஃபாதர் ஸ்டீஃபன் தான். எங்கே இருந்தாலும் அவரோட மென்ஷனிங் வந்து அவர் வந்து சொல்கிறாங்க கார் வந்து நிறுத்திட்டு அடிப்பார். எனக்கு ஒன்றும் ஞாபகம் இருக்குது, 10th எக்ஸாம் ஃபஸ்ட் ஸ்டேஜில் போகும்போது கேட்டார், நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறீங்க நல்லபடியா, என்ன சாக்லேட் வேணும்னு கேட்டார். நான் என்ன பண்ண வாய் வச்சு சும்மா இல்லாமல் டைரி மில்க்குன்னு சொல்லிட்டேன். எல்லாத்துக்கும் அசிங்கப்பட்டுட்டாரு, கேர்ள்ஸ் மாதிரி டைரி மில்க் கேட்குறேன்னு சொல்லிட்டு. அந்த இன்சல்ட் நான் ஒன்றும் மறக்கவே இல்லை. எங்கே போனாலும் அது டைரி மில்க் பார்த்தா சார் இப்படி இன்சல்ட் பண்ணுறது மட்டும் தான். ஆனால் அன்றைக்கி ஆஃப்டர்நூனே கிளாஸில் இருக்க எல்லாருக்குமே டைரி மில்க் வாங்கி கொடுத்தாரு. அவர் கொடுத்த இன்னும் அந்த ஒரு பார்க்கர் பெண் கொடுத்தாரு. அந்த பார்க்கர் பெண்ணும் நான் வந்து கிஃப்டட் பை ரெவரண்ட் ஃபாதர் ஸ்டீஃபன் என் பேர் ஒரு ஹீரோவில் வச்சுருக்கேன். ஸோ அந்த மனுஷன் இல்லாமல் நான் இங்கே இல்லை, நான் இங்கே ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கிறேன்னா அவர் வந்து காரணம். இன்னொரு ரூல்ஸ் வந்து கேர்ள்ஸ் பாய்ஸ் பேசக்கூடாது. நான் வந்து ஒரு நர்சிங் ஸ்டூடெண்ட். ஆக்சுவலாக நர்சிங்கில் வந்து கேர்ள்ஸ் பாய்ஸ்லாம் கிடையாது. தே ஆர் பேஷண்ட், தே ஆர் ஜஸ்ட் அ பாடி ஃபார் யூ. அவங்களோட உடம்பு நீங்கள் போய் பண்ணணும். எனக்கு வந்து செம்ம இதுவாக இருக்கும், கூச்சமாக இருக்கும். பொண்ணுங்கிட்ட போய் பேசவே மாட்டேன். அங்கே போயிட்டு நான் உங்களுக்கு எப்படி வைட்டல்ஸ் எடுப்பேன், இல்லை எப்படி அவங்க ட்ரக்கு கொடுப்பேன், அந்த ஒரு ட்ராபேக் மட்டும் தான் நான் வந்து கேர்ள்ஸ் பாய்ஸ் பிக்சர்லேருந்து பார்த்தேன். மற்றபடிலாம்
இட்ஸ் ஆல்வேஸ் அ பெட்டர் ரோல் ஃபார் மீ ரைட். ஒழுங்கிற பேசக்கூடாதெல்லாம் என்ன பேசுகிறேன். வாட்டர் வாய்ஸ் ஏதாவது அட்ரஸ் பண்ணணும்னா இன்னொன்று பிடி பீரியட் கிரவுண்டு வந்து நம்ம ஸ்கூல் கிரவுண்டு வந்து இவ்வளோ பெருசாக இருக்குது. ஐ ஹோப் பிடி பீரியட்லாம் கொடுக்குறீங்களா ஃபாதர்? இப்போ பாவம் பசங்க நான் வந்து எப்படின்னா வாரத்தில் வந்து வச்சு செய்வாங்க ஃபுல்லாக. அந்த ஒரு நாள் தான் பிடி பீரியட் இருக்கும். 2 hours பிடி பீரியட் இருக்கு. ஆக்சுவலாக சாட்டர்டேவும் வெட்னஸ்டேவும் இருக்கும். வந்துடுவார் சார் அமன் சார். அமன் சார்லாம் வரதுக்கு முன்னாடி வந்து யாராவது ஒருத்தர் வந்து பிடி பீரியட் உனக்கு எதுக்கு பிடி போய் படிவேன். ஆக்சுவலாக வந்து படிக்கிறோம்னா அட்லீஸ்ட் ஒரு 2 hours ஆகுது. 10th 11th 12th பசங்க பிடி பீரியட்னா பாவம் பசங்க விளையாடுவாங்க. அருணன் சார் எப்பவுமே அப்படிதான் பிஹைண்ட் த ஸ்க்ரீனில் இருந்து வேலை பார்க்குற ஆள். சார் ரேச்சல் மேம், ஜெயின் சார் 8th வரைக்கும் கூட தான் போய் நீங்கள் தான் எனக்கு இங்கிலீஷ் டீச்சர் அப்படி தான் நினைக்கிறேன். பார்த்துங்க. ஓகே, நான் இங்கே வந்து என்னை பற்றியோ இல்லை ஸ்கூலை பற்றியோ நான் மோஸ்ட்டாக வந்து இங்கே புலம்பு தான் வந்திருக்கேன். 2 விஷயம். ஒன்று வந்து எங்கள் அப்பா, இன்னொன்று வந்து கிறிஸ்டி மேம். எங்கள் அப்பா பற்றினா எப்படின்னா, நான் வந்து 10th வந்து ஒரு 400 மேலே எடுத்தேன். அது வந்து எடுத்துட்டு குரூப் வந்து செலக்ட் பண்ணோம். அதாவது எப்படின்னா ஃபர்ஸ்ட் குரூப் செகண்ட் குரூப். எனக்கு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கணும்னு ஆசை. அது போயிட்டு நான் எங்கள் அப்பாட்ட சொல்கிறேன், அப்பா இந்த மாதிரி நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கணும். எங்கள் அப்பா வந்து எங்கள் அம்மாவை பார்த்து ஒரே வார்த்தை தான் கேட்டார், பாத்தி அவன் புள்ள ஃபர்ஸ்ட் குரூப் எடுக்கிறது பயப்படுறான் அப்படின்ட்டு. அதனால நான் என்ன பண்ணேன், சரி ஓகே அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் குரூப் எடுத்தேன். எடுத்த பிறகு போய் மேக்ஸ்லேருந்து தமிழ்லேருந்து எல்லாமே ஈஸியாக இருந்தது. அந்த பயாலஜி ஏன் தான் எடுத்தோன்னு அப்போ ஃபீல் பண்ணேன் ஃபர்ஸ்ட். அப்போ அது அவங்க ஃபீல் பண்ணிட்ட பிறகு திருப்பி வந்து எனக்கு வந்து காலேஜ், அதாவது என்ன படிக்கணும்னு சூஸ் பண்ணோம். சரி நம்ம வந்து கிறிஸ்டி மேம், அவங்க தான் எனக்கு கிளாஸ் டீச்சர். அப்போ அவங்க கிட்ட வந்து கேட்கலாம் அப்படின்னு சொன்னப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி வந்து உனக்கு மேக்ஸ் ஓரளவுக்கு நல்லா வருது, நீ மேக்ஸ் எடுன்ட்டு சொன்னாங்க. சரின்ட்டு நான் என்ன பண்ணேன், ஓகே மேக்ஸ் எடுத்துக்கலாம். எடுத்த பேர் தான் யோசிக்கிறேன் ஏன் தான் இதில் சேர்ந்தோன்ட்டு. இங்கே வந்து ஃபுல்லாகவே வந்து ஒரு எங்கள் கிளாஸ் பசங்களே ஒரு 20 பேர், மொத்தமாக ஒரு 30 பேர்னு வச்சுக்கோங்க. அங்கே போனால் வெறும் 11 பேர். அங்கே போனால் நான் தான் வந்து ஒரு கிளாஸில் வந்து ஒரு நல்லா படிக்கிற பையன் மாதிரி என்ன ஃபீல் பண்ணேன். ஆனால் இங்கே நான் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான். பிகாஸ் ஏன்னா அங்கே வந்து 11 பேர் தான். அங்கே போய் நான் யார்கிட்ட பேசுகிறேன், யார் பார்த்தாலும் வந்து அதில் ஒரு 4 பேர் காலேஜுக்கே வர மாட்டானுங்க. இப்படிப்பட்ட இதில் வந்து நான் வந்து எப்படி படித்து இது பண்ணி வரப்போகுதுன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. அப்பயும் அதை ஃபினிஷ் பண்ணிட்டு நான் இப்போ வந்து இதுக்கப்புறமா என்ன பண்ண போகிறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் சரின்ட்டு என்ன சொன்னாங்க, கம்பெனியில் வந்து எதனா ஒரு கம்பெனியில் வந்து ஜாப் ட்ரை பண்ணிட்டு. அதனால நான் என்ன பண்ணேன், நிறைய கம்பெனி ஏறி இறங்குறேன். எல்லா கம்பெனிலும் என்ன சொல்கிறாங்கன்னா டிஸ்டன்ஸ், அதனால தான் உனக்கு வேலை கிடையாது அப்படின்ட்டு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க 3rd round வரைக்குமே. இப்போ ரீசெண்டாக போயிட்டு ஒரு கம்பெனியில் அட்டன் பண்ணேன். அங்கே வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு நெக்ஸ்ட் மந்த்லேருந்து நீங்கள் வேலைக்கு வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நல்ல பொசிஷன் தான். ஸோ அதை வந்து நான் இன்ஃபேக்ட் வந்து எப்படி நான் வந்து ஓவர் கம் பண்ணுறதுக்காக சொல்லுவாங்க. இங்கே ஒரு தடவை ஐயாவை பார்த்து பயந்துருக்கேன். என்னன்னா நம்ம இங்கே எதுனா ஒரு தப்பு பண்ணிட்டோன்னா போதும், தம்பி கார் வந்ததுன்னா நான் சொல்லி விட்டுருவேன், பார்த்துக்கோ அவ்வளோதான். கார் வரட்டும் இரு. நான் வந்து அந்த லைனில் வந்து எங்கள் மேம் கூட அவ்வளோ பார்த்தது கிடையாது. அந்த லைனில் கையை கட்டின்னு போகலன்னா கார் வரட்டும் நான் சொல்லிடுறேன். கார் வருது இது நீ சாயங்காலம், அவர் வரவே மாட்டார், ஆனால் கார் வருது அப்படிதான் சொல்லுவார். Good afternoon to everyone. Myself, Gokul. I am the tallest person in this school, as everyone know. Even street father stand besides me and check his height. When we gone to Vellore, it's around 8th or 9th year we gone to Vellore, I think so. We had a very good time in there. And when we came back, we had enjoyed the time. When we came back, he asked us to give a report on that trip. Most of the people here, around 5 to 6, we are not here. He just called us and talked us. Why you are not here? You have enjoyed, right? Okay, then we had prepared that and gave it. That was a very good example for me. Thank you. எல்லாம் வந்து மெமரிஸ்லாம் சொல்லிட்டாங்க நிறைய. ஆனால் சைமன் ஃபாதர் அதே மாதிரி தான் பண்ணுவார். நான் இங்கிலீஷ் கல்ச்சர் ஒரு ஃபாதர் வெக்காபுலரி நோட்டுன்னு ஒன்று இருக்கணும். அந்த வெக்காபுலரி நோட்டு நம்ம அன்னைக்கு ஃபுல்லாக எழுதுவோம்.
சாட்டர்டேனா வருவார், அன்னைக்கு பர்ஃபெக்டாக வந்துடுவோம். ஆனால் அன்னைக்கு வர மாட்டார், மண்டே வந்துடுவார். ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக நான் உட்காந்து 1 மாதத்துக்கு நான் உட்காந்து எழுதுருவேன். டேட்டை போட்டு வந்து நிற்பேன். அதில் நடுவில் எனக்கு ஒரு கேள்வி கேட்பாரு. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நின்றுவாரு. எனக்கு ஒன்றுமே தெரியாதுன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எதில் எடுத்து எழுதுனங்க ஆஸ்போர்ட் டிக்ஷனரி காலேஜ் டிக்ஷனரி எழுதுறாங்கன்னா அது வேறு டிக்ஷனரி இருக்கும் அப்படின்னு அது ஒன்று நிறைய மெமரிஸ். எங்க தமிழ் ஆமா எங்களுக்கு வந்து எப்படி சொல்றது, தமிழம்மா நான் தான் ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு வந்து கூப்பிட்டேன். அதுக்கப்புறம் எல்லாரும் தமிழம்மான்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க வந்து ஃப்ரெண்டுன்னு சொல்ல முடியாது, மதரன்னு சொல்ல முடியாது. எல்லா கேரக்டரும் வந்து ஒரே ஆளாக சேர்த்து பண்ணாங்க எங்களுக்கு. அவங்க வந்து எல்லா இடத்துலையும் சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. நாங்கள் வந்து ஒன்று பெருமையாக சொல்லிக்கிறோம், எங்கள் பேட்ச் தான் ரொம்ப பெஸ்ட்டான பேட்ச் அப்படின்னு நாங்கள் மட்டும் தான் பேர் எடுத்திருக்கோம். பிகாஸ் நாங்கள் நிறைய சம்பவம்லாம் பண்ணியிருக்கோம். ஆனால் அது வந்து பெருசாக வெளியே தெரியாத அளவுக்கு ரொம்ப பாதுகாப்பாக பார்த்துக்கிட்டாங்க. நான் அதுக்கு கண்டிப்பாக சொல்லி ஆகணும். அண்ட் அமல்ராஜ் சாரை பற்றியும் நான் நிறைய சொல்லணும். ஆக்சுவலி அமல்ராஜ் சார் தான் அவர் நடந்து வரது ஒரு ஸ்டைலாக இருக்கும். அமல்ராஜ் சார் பார்க்கும் போதெல்லாம் ஒரு ஹீரோ என்ட்ரி கொடுத்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும், நல்லாவும் இருக்கும். அண்ட் செல்வி மேம் மிஸ் பண்ணிட்டேன். எங்களுக்கு கெமிஸ்ட்ரி எடுத்த மேம், அவங்க வந்து கெமிஸ்ட்ரியில் அவங்க ஒரு வேர்டு கூட எங்களுக்கு ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டோம். ஃபிசிக்ஸ் செல்வி மேம் வந்து நிஜமாலே ஏன்னா டவுட்டாக இருக்கட்டும், டவுட்டாக இல்லாமல் கூட நாங்கள் கேட்காம சில டைம் கம்முன்னு உட்காந்துருப்போம். கூப்பிட்டு வாலண்டியாக கூப்பிட்டு இதை படிச்சியா, இதை ப்ரொனவுன்ஸ் பண்ணி இதை சொல்லு 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 அப்படின்னா தெரியல மேம் அப்படின்னு உட்கார வச்சு ரொம்ப பொறுமையாக சொல்லி தருவாங்க. ரொம்ப சாஃப்டான ஒரு கேரக்டர் அவங்கள பார்த்தோம். அதுக்கப்புறம் எங்கள் பிசிக்ஸ் சாரை பற்றி சொல்லணும். அவரை பற்றி சொல்லணும்னா நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். அவரோட காய்ஸ் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு ஒரே மிலிட்ரிலாம் நிறைய பண்ணுவாங்க. கண்ணா அப்புறம் நிறைய சொல்லுவாங்க. பட் எங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னா 11th 12th தி பெஸ்ட் எவர். நான் காலேஜில் இதுவரையும் சொல்லலைன்னா நான் காலேஜில் வந்து ஒரு பர்சன் கிட்ட இங்கே மிங்கிள் ஆன மாதிரி இதுவரையும் யாருக்கிட்டுமே அங்கே மிங்கிள் ஆகலை. Yeah, as a principal, I also want to give you a small message, a small story about Henry Ford. You have heard about Henry Ford? Yeah, Ford company. Many go to him for a lot of donations. Many go for help. So once he got a letter in which it was written asking for buying a piano, which cost more $1,000. So since he was getting so many letters for help, he did not take it to mind. So what he did was he just sent $100. The person who wrote the letter did not reply for some time, and Ford also did not mind about it. After a few months, he got a letter. Henry Ford, he got a letter from the person whom he had sent $100. The letter was written like this: "We thank you so much for giving us $100. We asked for 1,000 for buying piano. You gave only $100. We bought so many pianos now. How? It is the $100 which you sent. We bought peanut seeds. We planted peanuts, and now we cropped so much. From the income that came from that peanuts, we bought so many pianos now. We thank you for giving us $100. The seed that you planted, surely we have reaped." So that the letter was written that way. So afterwards he sent so much money, and he bought and gave as many as they wanted. Now why I wanted to tell this, the school has planted only a seed in your life.
Okay, be grateful to them. I understood the gratitude that you expressed, the nandri unarvu that you showed so far. If I give it, will go on. So those who want to speak, maybe during the lunch time you can speak. Okay, be grateful to the school, to the management, teachers, to everyone. You spoke of only the teachers, those who were on the 10th, 11th, 12th. Some of you spoke of the teachers, those who helped you dance, this and that. But we forgot about the LKG, UKG, and first, second till they brought you up to 10th. The seed was planted by the LKG teacher for you, and it started UKG. Then we remember the last thing because that time only we came to a reasoning mind. So that's why you expressed. But when you think, can you think of your LKG days? It's very difficult. But they only started the seed in your life with 100, like $100 rupees dollar. They only put a seed in your life, teaching you ABCD and rhymes. Yeah, slowly. 5th standard, at least making you to read. Okay, you need to be grateful to everyone who has helped you, and to the fathers. Those all, I am very grateful to them. Surely, I will give them your greetings. And today only Father was talking, about for Simon or all those things. Yeah, I told for Aloysius also, we are having meeting today, and he was supposed to come, but tomorrow he has a function. That's why he too was not able to come. Maybe it's the first time. Maybe as the days go by, we will call. Okay. So wish you all the best today. We have organized it. Next time you have to organize, and wish you all the best. God bless you. And we finish with the dance. Then we'll go with the group photo. Then we'll go for a lunch. Okay. I love you. சரி பாத்த கருப்பேன் ஒரே ஒரு குத்த குத்து போவோம்.